இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வென்ஷோவை காமிக்கிறாங்க. அவளை அவங்க ஸ்டெப் மதர் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, உன்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட சொத்து எல்லாமே இப்போ எங்களுக்கு வந்துருச்சு, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே மலையில் நனைஞ்சிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இந்த மலையில் நான் எங்கே போவேன், எனக்கு யாரை தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷூ அங்கே வந்துடுறான். அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இந்நேரத்தில் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும், என்னோட வீட்டில் என்னை இப்படி துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு வீடே இல்லை, நான் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்றத சொன்னதுமே, சரி வா என் கூட என்னோட வீட்டில் நீ இருந்துக்கோ, இதுக்கப்புறம் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் இந்த அங்கிள் தான் எனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவள் பயத்திலே நடுங்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி பயந்து போயிருக்கா அப்படின்றத சொன்னதும், இந்த பொண்ணு நிறையவே சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க பாஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் உங்களை காப்பாற்றினதுமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இவ தான் ஆக்சிடென்ட் ஆனப்போ காப்பாற்றிருக்கா போல். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, இத்தனை நாளாக நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் உன்னை யாருமே எதுவும் பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கன் ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே தப்பாக தான் சுட்டிட்டு இருக்கா. பட் அவங்க கிளாப் பண்ணதுமே நீங்கள் பேசாமல் என் கூட காம்படிஷனுக்கு வரீங்களா, எனக்கு யார் டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற சொன்னதும், ஐயோ உங்கள் கூட போய் யார் மேடம் டஃப் கொடுக்க முடியும், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பொய்யா பேசுகிறாங்க. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எனக்குமே நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னதுமே, இதை கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் தன்னோட ஷர்ட்டெல்லாம் அங்கே ரிமூவ் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ஷையாக இருக்குது. அப்போ நான் முதுகில் பார்த்தா அங்கே தோட்டாவோட அந்த தடலாம் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இதெல்லாம்னு சொன்னதுமே, இதெல்லாம் உன்னோட லைஃப்பில் வரதான் செய்யும், இதை பழகிக்கிட்டேன்னா அப்படின்றத சொன்னதும், நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன் அவன் சொல்கிறா. சரி ஓகேவா நீ ரொம்ப பிரேவாக தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவை தான் சொல்லி கொடுத்துருக்கான் போல். ஸோ நம்ம இப்போ ஹீரோயின் அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு 2 வீக்ஸ் ஆகிடுச்சா அவர் போய் இன்னமே அவர் வரலை, நான் எப்போ அவரை மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே, அவர் இன்றைக்கி வரப்போகிறதா கேள்விப்பட்டோம் மேடம்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு உடனே ஓடி போய் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே அவனுக்காக சாப்பாடெலாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நைட் வரைக்குமே அங்கே ஹீரோ வரல. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ மெய்ட் அங்கே சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, இதுக்கப்புறம் மாஸ்டர் வந்தார்னா பார்ப்போம், நீ போய் தூங்கு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே போய் தூங்க போகிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வீட்டுக்குள்ளே யாரோ வர சவுண்டு மாதிரி கேட்குது. ஹீரோயின் அது நம்ம ஹீரோவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போய் பார்த்தா அவன் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி அங்கே மயக்கம் போட்டு விழுக போகிறான். மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற செட் அவள் கேட்டதுமே பார்த்தா அவன் திடீர்னு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் பண்ணதுமே ஹீரோயின் டச் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இவருக்கு ஃபீவர் அடிக்குதா, நான் இவருக்கு மெடிசன் கொண்டு வரணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போக பார்க்குறா. ஆனால் ஹீரோவில் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவனுக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்ற சொல்கிறா. ஆனால் அவன் கேட்காம அவள் கூட அங்கே தப்பாகவுமே நடந்துக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, இந்த விஷயம் மட்டும் இவருக்கு சுயநினைவு வந்த பிறகு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனோட ஷோர்ட் பட்டெல்லாம் அங்கே போட்டு விட்டுட்டு, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவருக்கு எதுவுமே தெரிய விடக்கூடாதுன்னு சொல்லி அவள் ரூமுக்குமே அங்கே போயிட்டு அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு திரும்ப ஒரு கனவு வருது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ நீ இதென்ன கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அவன் அங்கே பதிலுக்கு கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயின், என்ன எனக்கு இப்படிலாம் என்னோட புத்தி போயிட்டுருக்கு, இது ரொம்பவே தப்பானது, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எங்கே போயிட்டுருக்கு நீ இந்நேரத்தில் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அவள் கழுத்தில் காயம் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இது யார் உன்னை டச் பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கொசு தான் கடிச்சிருச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, நீ பொய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக நீ என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டியா, உன்னை இவ்வளோ தூரத்துக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நீ உண்மையை சொல்லு, யாரு கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டாலுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ எங்கேயாச்சும் கிளம்பி போகலான்னு ஐடியா பண்ணாத, கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், ஒழுங்காக இந்த ரூமில் இரு, நீ இப்போ வெறும் 20 வயசுக்கார பொண்ணு தான், உனக்கு ஏதாச்சும் ஆகி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இப்படி வேலை பண்ணிட்டு சுற்றுறியே, நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். எங்கள் அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ அவள் இப்போ யாரோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரணும், அவள் யாரு கூடயும் சேர்ந்து இருக்கா போல் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான்.
பிறகு ஹீரோயின் அங்கே ரூமில் வச்சு அடைச்சிட்டு போகும்போது அங்கே நம்ம நைட்டு போயிட்டு இந்த பாலை நீ குடிமா, நேற்று நடந்த உண்மைகளை நீ வந்துட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு எதுவும் வந்துட்டு பேச விரும்பலை, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு வெளியே போங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னல் வழியாக குதிச்சு போயிடலான்னு பார்த்தா அங்கேயுமே காட்ஸ் அவை நிப்பாட்டி வச்சுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, தப்பு பண்ணது என்னமோ இவர், ஆனால் தண்டனை எனக்கு கொடுத்துட்ருக்காரா, நான் இங்கேருந்து எப்படியாச்சும் போய் ஆவேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே தூக்கி போட்டு அவள் பாட்டு உடைக்க போகிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே மெய்ட் வந்துட்டு, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதம்மா, இது அவரோட ரொம்ப ஃபேவரட்டான திங்ஸ், நீ உடைச்சினா வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், அவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு சொன்னதும் ஆனால் ஹீரோயின் கேட்க போகிற மாதிரி இல்லை, வேகமாக தூக்கிட்டு அங்கே வந்துட்டு உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே எங்கள் காட்ஸ்மே வந்துட்டு பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க, எங்கே போனாங்க தெரியலையேன்னு. நம்ம ஹீரோயின் இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம விடாதுன்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி அந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சா. அசிஸ்டன்ட் மாஸ்டர் இப்படி அவங்க கூட சேர்ந்து யாருமே இல்லை அப்படின்றத சொன்னதுமே எனக்கு தெரியும் அவள் வந்துட்டு என்ன மாதிரி தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு இப்படி ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அந்த லேடி வந்து சொந்தனுமே நம்ம ஹீரோ சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கு வந்துட்டு தெரியுது நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ மாஸ்டர் இப்போ தெரிய வந்துச்சு, அவங்க வந்துட்டு எல்லா பொருளையுமே வந்து தூக்கி போட்டு உடச்சிட்ருக்காங்களாம், விழாவுமே எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ எங்கே அவளன்னு சொன்னதுமே அவளை ஒரு பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கோம், அவள் வந்துட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டா இன்றைக்கி அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ வேமாங்க போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளை பனிஷ் பண்ணாமல் விடமாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அப்படிலாம் எதுவும் பண்ணலை, வேமா போய் அவளோட கையை எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு அது மார்க்கானதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. மெடிசன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற சொல்லிட்டு மருந்தை போட்டு விட்டுட்டு ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ ஏதாச்சும் உடைக்கணும் இல்லை இதை எரிக்கணும்னா இவங்ககிட்ட சொன்னால் பண்ண போகிறாங்க, உன் கையால் ஏன் பண்ணிட்டு இப்படி ஒன்றை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன வேணாலும் இந்த வீட்டை பண்ணலாம், ஆனால் நீ ஒன்றை ஹர்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டு சரி வா நம்ம கீழே போய் சாப்பிடலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்காகவே வந்துட்டு போக தெரியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவள் எந்திரிச்சு போகும்போது பார்த்தா கால் வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுக போனதுமே நீ ஹீரோ வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அங்கே செருப்பெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க இருந்து தூக்கிட்டு போனதுமே அந்த கார்டுக்குமே வந்துட்டு ரொம்ப அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. கீழே வந்துட்டு அவங்க எல்லாரையுமே பார்த்து நீங்கள் ரொம்ப வந்துட்டு அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த மாதம் சம்பளமே கிடையாதுன்னு வேற சொல்லிடுறான். எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆனதும் நம்ம ஹீரோயின் இப்போ பண்ணது என்னமோ நான், நீங்கள் வந்துட்டு எதுக்காக அவருக்கு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன்னோட லைஃப்பில் யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நீ என்கிட்ட சொல்லிடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ வந்துட்டு இப்படிலாம் உன்னை ஹர்ட் பண்ணுற வேலை இனிமேல் பண்ணாத, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ, என்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்குது, நான் வந்துட்டு இப்போ சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, காலேஜில் வந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்டு வரதெல்லாம் வந்துட்டு நார்மல் தானே, இனிமேல் மேரேஜ் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும், குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஹீரோக்கு அந்த பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு உன்னோட லைஃப்பில் வேறு ஏதாச்சும் பசங்க இருக்காங்களா அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, நார்மலாக நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவள் என்ன வந்துட்டு இவருக்கு ஆச்சு, ரொம்ப வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்புறம் நைட் போல் அவங்க வந்து தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே தான் வந்து உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கான். நான் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நீ வெயிட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே பக்கத்துக்கு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுது. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஃபஸ்ட்டு நீ செப்பல் போடாமல் ஏன் அலைஞ்சிட்ருக்க, நைட் நேரத்தில் தேவையில்லாமல் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும், அதுக்கப்புறம் தலை வந்துட்டு பாரு எவ்வளோ வந்து ஈரமாக இருக்குது அப்படின்ற செட் அவன் ஹீட்டர் போட்டு விட்டுருக்கான். நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு உன்னை ஒழுங்காக கேர் பண்ணிக்க மாட்டேன், நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கோவப்பட்டுருவேன்னு சொன்னதுமே மாஸ்டர் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் நல்லபடியாக தான் இருப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் இப்போ என்னோட ஸ்கூலில் ஒரு போஸ்ட் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்கமே, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு லைன் கட்டி வந்து நிற்கும் பார்த்துக்கோங்க அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு அப்படியே பார்த்தா அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுமே தயவு செஞ்சு நீ இப்போ வந்துட்டு கிளம்பி போய் தூங்கு அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அவன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அவளை நினச்சி. நான் வந்துட்டு இவளை விட்டே பிரியறதுக்கு விரும்பலை, ஆனால் இப்போ அவள் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசினானா எனக்கு ஏன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பொறாமை ஆகிட்டுருக்கு, நான் வந்துட்டு சின்ன பொண்ணாக இருந்த இவள் வந்து பெரிய பொண்ணாக ஏன் மாறினான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவ கூட சேர்ந்து இருந்த அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னால் கண்டிப்பாக வந்துட்டு இவளை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே காலேஜுக்காக கிளம்பி ரெடியாகி வந்தா ஹீரோ பார்த்தா இன்னுமே வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இவர என்ன போலையான்னு சொல்லிட்டு எழுப்புனா அவன் எந்திரிக்க மாட்டான். ஹீரோயின் உங்களுக்கு நேற்று நீங்கள் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு ஃபேஸில் வந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட மாஸ்டருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது அவள் பயந்து போயிட்டு வேமாங்க டேபிள் கடியில் போய் ஒழிஞ்சிக்கிறா. நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு, அவளுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் நீ வந்துட்டு வெளியே வா அப்படின்ற சொல்லிட்டு அவளங்க வந்துட்டு வெளியே கூப்பிட்டுட்டு நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற செட்டு கொஞ்சம் நார்மலாகவே பேசுகிறான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. மாஸ்டர் இவங்க பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுமே அவனை பார்த்து அவன் முறைச்சிட்ருக்கான், ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு. உடனே அவள் வந்து கேட்குறான் என்ன வந்துட்டு என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையான்னு சொன்னதும் எதுக்காக கோவம், நீ இப்போ வந்துட்டு பார்த்து சேஃப்டியாக காலேஜுக்கு போகணுன்னு அவன் சொன்னதும் அப்போ அங்கே அவருமே நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற செட் அங்கே பாராட்டுறாரு. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கிளம்புனதுமே நீ அளவுக்கு அதிகமாக நீ பண்ணிட்ட, உனக்கு இந்த மாதம் சேலரியே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போனதும் நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்காக வந்து சேலரியை வந்து கட் பண்ணி விட்டாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காக எழுறான். ஹீரோயின் அந்த கார்டை போய் மீட் பண்ணிவிட்டு என்னால் தான் உங்களுக்கு இந்த சேலரியில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்னதுமே எனக்கு அதெல்லாம் வேணான்னு அவர் சொல்கிறாரு, ப்ளீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் வந்து மாஸ்டர்கிட்ட இதை பற்றி சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் ஆனால் அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்ருக்கு, அதெல்லாம் வேணாம் நீங்கள் கேட்டதே எனக்கு போதும் அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே எதுக்காக வந்துட்டு ஷூவோட பேரை கேட்டதுமே இவங்களாம் இப்படி பயப்படுறாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே ஷெங் சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு அவகிட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் போல் அவனோட சீனியர். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எதுக்காக அப்படி தேவையில்லாமல் அவளை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற செட் அங்கே காப்பாற்றினதுமே நம்ம ஹீரோயினுமே எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் எதுக்காகப்பா அவனை போய் வேணான்னு சொன்னேன், அவன் இந்த காலேஜோட க்ரஷ் தெரியுமா, அவன் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், ஆனால் நீ வந்துட்டு ஓகேவே சொல்ல மாட்டேற அப்படின்றத சொன்னதும் என்னோடய வீட்டில் வந்துட்டு நான் கிராஜுவேஷன் பண்ணுற வரைக்கும் என்னை வந்துட்டு இந்த மாதிரி வந்து லவ்வெல்லாம் பண்ண விட மாட்டாங்க, என் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்றத சரிடா. நம்ம ஹீரோ வந்து அங்கே ரொம்ப கோவப்பட்டான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் அவள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு உண்மையிலே வந்துட்டு உன் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் போல் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க உள்ளே போனதுமே இவள் சரியான சீட்டன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேசினதும் ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. எல்லாம் பார்த்தா அவங்களோட அந்த காலேஜில் படிக்கிற அந்த ஃபேங்குன்ற பொண்ணோட வேலை போல். நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா ஷெங்க் வந்துட்டு அவன் மேலே லவ், ஆனால் அவன் வந்துட்டு இவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருக்கான்றவாசி அவளுக்கு அங்கே ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு அங்கே லேப்டாப்பில் வழியாக எல்லாத்தையுமே திருடி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு பேசினதும் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காத, நீ அவனை லவ் பண்ணினா நீ போய் அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணு, அதுக்காக என் மேலே வந்துட்டு இந்த மாதிரி பொய் பழியை போட்டு என்ன அசிங்கப்படுத்த பார்ப்பேன் அப்படின்ற செட் அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே பிரின்ஸிபல் வந்துடுறாரு, நான் வந்து உன்னை ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேம்மா, உன்னால தான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஹேக்கிங்லாம் நல்லா பண்ணுவாள் அதை பற்றி அவர் பேசினதுமே மாஸ்டர் இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, இவன் வந்து சீட் தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் மேலேயுமே அவர் அங்கே கோபப்படுறாரு. ஹீரோயின்ட்ட உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின் என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே ஆல்ரெடி இருக்குது மாஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்து பென்ட்ரைவை காமிச்சதும் நம்ம ஏதாச்சும் மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. அவள் அவங்க ஆன்ட்டியை போய் மீட் பண்ணிவிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது, அதில் தேர்ட் யங் மாஸ்டர் ஷோவுமே வந்து கலந்துக்க போகிறாரு, நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக அதுக்கு வரணும், நீ அங்கே வந்து ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே அந்த இன்விடேஷனை வச்சுட்டு அவளை வர சொன்னதுமே இல்லைப்பா நான் வரமாட்டேன், என்னோடய வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வரதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது, அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குமா, நம்ம போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வருவாங்களாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி இந்த 2 கேர்ள்ஸுமே சேர்ந்து என்னோடய லைஃபவே நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் ஏன்னா இதுகளை பார்த்தா பயந்துட்டுருக்கா. சரி ஒன்று நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு இவங்களை ஒரு வழி பண்ணி விட்றேன், இவங்க அந்த பார்ட்டிக்கு வரட்டும் அப்படின்றத அவ சொல்கிறா. 2 பேருமே அங்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குப்பா, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னதும் எனக்குலாம் ஒன்றும் அப்படி இல்லை வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த செங் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவன் வந்துட்டு இங்கே இருக்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, இவனுமே பெரிய பணக்கார வீட்டு பையன் தானேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபேங் அங்கே வந்து எழுறா, நான் வந்துட்டு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் எழுறாங்க. முக்கியமான வந்துட்டு கெஸ்ட்
இங்கே வரப்போகிறாங்க, விஐபி அவங்க தான் சொல்லும்போது யார் அது அப்படின்ற செட் அவங்க பார்த்துட்டு இருந்தா, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தாங்க உள்ளே என்ட்ரி ஆகுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவர் இங்கே வருவார்னு எனக்கு தெரியாதே, பார்த்தா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு வேமா அவங்க ஃப்ரெண்டோட பின்னாடி போய் அவங்க வந்து மறைஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி, என்னோட லவ்வர் வந்துட்டாரு பாரு, இன்னைக்கு வந்துட்டு நான் எப்படி வந்து அவரை கரெக்ட் பண்ணுறேன், இந்த கேர்ள்ஸை வந்துட்டு எப்படி அசிங்கப்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சீனை போட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே காட்டிட்டு பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்படி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றுற பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது, இவ்வளோ அடித்து வெளியே இழுத்து விடுங்க அப்படின்ற சொன்னதும், நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், நீயுமே வந்துட்டு ஏஜ் ஆகி போயிடுச்சு, நானுமே 30 இயர்ஸ் ஆகிட்டேன், ஸோ நம்ம 2 பேத்துக்கு தான் கரெக்டான மேட்சாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போங்க, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஃபேங்க் அதெல்லாமே பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் வந்துட்டு பெரிய ஆளாக இருக்கலாம், அதுக்காக என்னோட ஆன்ட்டிட்டு நீங்கள் இப்படிலாம் நடந்துக்குவீங்களா, உங்களுக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸே பிடிக்காதுன்னா இங்கே ஒருத்தையுமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்கா, நீங்கள் அவளை வந்து விரட்டி விடுங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க போனதுமே அவங்க ஃப்ரெண்டு தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்காதீங்க, யாருக்கு எந்த கலர் பிடிக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா அப்படின்ற சொன்னதும், மரியாதை நீ தள்ளு அப்படின்ற சொல்லலாம், நீ திரும்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறேன்னு ஏன்ட்ட நீ சொல்லலை அப்படின்ற செட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், என்னோட ஃப்ரெண்டு வந்து கட்டாயப்படுத்தினா, அதனால தான் நான் வர வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இனிமே அடித்து விரட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருது. என்ன வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேது. சரி ஓகே, நீ வந்துட்டு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடாத, இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, என் கூட சேர்ந்து நீ வரலாம் அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இப்படி எல்லாரும் முன்னாடியே கையை பிடிச்சி பேசாதீங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு வெளியே எல்லாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்றத சொன்னதும் சரின்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேங் போய் வேணும்னே அங்கே வந்து காஸ்ட்லியான பொருளை உடச்சிட்டு, உனக்கு நான் அறிவு இருக்கா இல்லையா, இப்படி பொருளை தூக்கி போட்டு உடச்சிருக்கே அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே, நான் என்ன பண்ணேன், நீ தானே உடச்சிட்டு என் மேலே பழிய போட்டுட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து ஹீரோ வரவுமே, இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ மாதிரி ஆளுகளையெல்லாம் உள்ளே விட்டால் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும், எவ்வளோ காஸ்ட்லியான பொருளை தூக்கி போட்டு உடச்சிருக்கா பாருங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே கூப்பிட்டு அங்கே இருக்க எல்லா காஸ்ட்லியான பொருள்களையுமே உடைக்க சொல்லிட்டு இருக்கான். பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது, என்னடா பண்ணுறாங்கன்னு. மொத்தமாக பில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லும்போது 800 பில்லியன் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே சரி ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இவட்ட இருந்து அது எல்லாத்தையுமே வாங்கிடுங்க, இவ தான் இதெல்லாமே உடைச்சான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக உடைக்க போகிறேன், ஏன்ட்ட வந்துட்டு ஏன் பழிய போட்டுட்ருக்கீங்க, இங்கே இருக்க எல்லாரும் என்ன கண்ணு தெரியாதவங்களா அப்படின்றத சொன்னதும், நீயுமே இப்போ வந்து நீ ஏன் பொருள் உடச்சிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போட்டே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே நான் கேட்குறேன், இதெல்லாம் யார் உடைச்சது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் ஃபேங் தான் உடைச்சா அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு இதை பெருசு பண்ணாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து டச் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு அந்த ஃபேங்க் ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன இவங்க 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு அவன்கிட்ட அங்கே சாரி கேட்டுட்ருக்காரு. உங்கள் ஆளுங்க என்கிட்ட சொன்னாங்க என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு அவள் எந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு சொன்னதும், தப்பு பண்ணது உங்கள் பொண்ணு, அதுக்கு மேலே ஏன்ட்ட பண்ண கிடையாதுன்னு சொன்னதுமே அவர் நம்ம ஹீரோயின்ட்டுமே சாரி கேட்டுட்டு ஒழுங்காக வந்துட்டு நீ சாரி கேளு அப்படின்ற சொல்லிட்டு அவங்ககிட்டையுமே கேட்டதுமே நம்ம ஹீரோயின், நீ தானே வந்துட்டு இதெல்லாமே உடச்சா, அப்புறம் ஏன் நீ என் மேலே பழிய போட்ட அப்படின்ற சொன்னதும் அவளுமே அங்கே வந்து ஒத்துக்கிறா, ஆமாம் நான் தான் உடச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே சரியான சீட்டராக இருப்பா போலையே, இவ வந்து தப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போட்டிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அப்பாவுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கோவமாயிட்டு அவளை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. வாயை மூடிட்டு பேசாமரு, அவர் என்னோட பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாரு. இப்போ வந்து உடஞ்ச எல்லாத்துக்குமே நான் காசு கண்டிப்பாக பே பண்ணிடுறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டுமே போயிடுறாரு. நம்ம ஹீரோ, சரி இங்கே வந்துட்டு நடந்த எதையாச்சும் நீங்கள் வெளியே போய் யாராச்சும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவங்க ஃப்ரெண்டு வந்து அவளை வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறா. நீ உண்மையை சொல்லு, என்னப்பா நடந்துட்டுருக்கு, உனக்கு வந்துட்டு அவரை தெரியுமா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அவன் வந்துட்டு 800 மில்லியன் வந்து கட்ட வேண்டியதாகிருச்சாமே அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டுருக்கா. அவர் வந்துட்டு என்னோட அங்கிள் அப்படின்றத சொன்னதுமே, என்னது அங்கிளா, உன்னோட ஃபேமிலி மெம்பரா, நீ வந்துட்டு எதுக்காக என்கிட்ட இதை முதவே சொல்லலை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு அந்த ஷெங் அங்கே வந்து ராணி என்ன அந்த ஷூட சேர்ந்து ஒன்றா இருக்கே, அவர் வந்து எவ்வளோ ஏஜ் கூடினவர், கரெக்டாக உனக்கு வந்துட்டு மேட்சானவர் கிடையாது, உன்னோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிரும், நான் சொல்கிறத கேளு, உனக்கு தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே நீ தேவையில்லாமல் அவளோட விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து ராணி என்னை பற்றி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா நீ ஏன்ட்டல பேசணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி நீ இப்போ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவளை வந்துட்டு அவன் அனுப்பி விட்டுட்டு அந்த ஷெங் கூட சேர்ந்து அவள் போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்காக அவன்
அவன் கோட்டை போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த செப்பல்லாம் நீ கழட்டிட்டு நார்மலான இந்த ஷூவை போட்டுக்கோ அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் அங்கே இருந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனதுமே காரில் போயிட்டு நீ என்ன உன்னோட சீனியரை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அவன் பார்த்த பார்வையான வேறு மாதிரி இருக்குது, கரெக்டான மேட்ச் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுட்டு அவர் அங்கே வந்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சிட்ருக்காதீங்க, நான் வந்துட்டு எதுவும் அப்படிலாம் பண்ணலை நம்ம சொல்லிவிட்டு இந்த ஹோட்டல் வந்து உங்கள் பேரில் வந்துட்டு அவர் மாற்றிட்டார் மேடம் அப்படின்ற சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என் பேரில் எதுக்கு எழுதுனீங்கன்னு சொன்னதும் நீங்கள் அன்னைக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் சொன்னதும் ஹோட்டலவே வாங்கி என் பேரில் நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதனால் என்ன இருக்குது, உனக்கு பிடிக்குதுன்னா என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ இதை பற்றிலாம் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அப்படியே சாஞ்சி தூங்கும்போது நம்ம ஹீரோயின் அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்கு அப்படின்ற சொல்லிடுறா. பிறகு ஹீரோயின் அங்கே ரூமில் போய் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை போய் பார்த்துட்டு நீ வந்துட்டு இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு ஏன் இவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போகும்போது அந்த ஃபேங் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக இன்னுமே பேசி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சில பேருக்கு புரியுது, ஆனால் சில பேருக்கு வந்துட்டு இன்னுமே அதே மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வந்துட்டு அளவுக்கு மீறி உன்னை பற்றி இழுத்து விட்டு வச்சிருக்கா, கண்டிப்பாக அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னதும் அவளை மாதிரி ஆள்கிட்டெல்லாம் போய் நம்ம ஏன் பேசணும், பேசாமல் வந்துட்டு இது பேச பண்ணாமல் விட்டுற வேண்டியதான் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்னால் அது முடிய மாட்டுது, கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வயிறில் ரொம்ப பெயின் ஆகும்போது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவளுக்கு பீரியட்ஸ் டைம் போல், அதனால தான் பெயினாக இருக்குது. நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன் டைம் வரப்போகுதுன்னு, அதுக்குள்ளேயுமே நீ வந்துட்டு எதையுமே கேர் பண்ண மாட்டேறியே, வந்து உன் மேலே அக்கறையே இருக்க மாட்டேது அப்படின்ற சரி கோவப்பட்டதுமே அவங்க சாரி சொல்கிறா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அங்கிள் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே இந்த மெடிசனை குடி, நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து மெடிசனை குடிச்சிட்ருக்கா. இப்போ நல்லாயிருக்கு எனக்கு கொஞ்சம்னு சொன்னதுமே நீ வந்து பேசாமல் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, வந்துட்டு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஷெங் அங்கே வந்து அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. கதவை மூடிட்டு இப்போ எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே க்ளோஸ் ஆகுந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்னடா பண்ணிட்டு இருக்காருன்னு. என்னாச்சு மாஸ்டர் அப்படின்ற சொல்லி கேட்டதும் இப்போ எதுக்காக அவன் உனக்காக இதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னா நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் தான் அர்த்தம்னு சொன்னதும் மாஸ்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களா தப்பாக புரிஞ்சிட்ருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நானே வந்துட்டு போய் அவர்கிட்ட பேசி போக சொல்கிறேனேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்துட்டு அவனை லவ் பண்ண கிடையாது இல்லை அப்படின்ற சொன்னதும் ஆமாம் லவ் பண்ண கிடையாது அப்படின்றதவ சொல்கிறான். ஆனால் அவன் மனசில் என்ன அன்றைக்கி நைட்டு வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார், ஆனால் வந்து அது போதையில் இருந்தார், ஆனால் இப்போயுமே வந்துட்டு சுயநினைவோட இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ அவனை லவ் பண்ணலைன்னா நான் சில விஷயங்கள் இப்போ பண்ணணும், அவன் அதை பார்த்துட்டு அவனாவே போயிடுவான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கண்ணை மூடிட்டு அங்கே வந்து கழுத்தில் போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணதுமே அங்கே ஷெங்க் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. வேணும்னே அவன் அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே போர்ஸ் பண்ணி வேற கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான் அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவன் போயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ட்ரக்கு கொடுத்ததை விட இப்போ தான் ரொம்ப மோசமாக வந்துட்டு பண்ணிட்டுருக்காரு, இது என்ன வந்துட்டு இது என்ன ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு ஆக்டிங்காக இல்லை வந்துட்டு சும்மா வந்துட்டு உண்மையிலே பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாதா, அவன் வந்து இதுக்கப்புறம் உன்னை எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டான், நம்மளை கப்புள்ஸ் நினச்சிக்குவான்னு சொன்னதும் எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு கிளாஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து பயந்து போய் ஓடிட்டுருக்கா. என்னாச்சு ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, நீ வந்துட்டு பார்த்து போயிட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு இவ இப்போ அடால்ட் ஆகிட்டா அப்படின்னு ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனோட ஃபேமிலிகிட்ட நீ வந்து ஃபஸ்ட்டு பேசி எல்லாத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்ணு, இல்லைனா கண்டிப்பாக பேங்க்ராப் பண்ணி விட்டுருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட பேச சொல்கிறான். நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதை நினச்சிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு உன் ஃபேஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டாக மாறிட்டு இருக்கே, என்ன யாராச்சும் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நீ வாட்டி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா ஜியாங் ஃபேமிலி வந்துட்டு இன்றைக்கி பயங்கரமாக வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ருக்காங்களாம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிச்சதுமே பார்த்தா அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க அங்கிளுமே சேர்ந்து அங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலை ஆகிட்டுருக்கு, நம்ம சொத்து எல்லாத்தையுமே இவங்க பறிச்சுட்டு கடைசியில் என்னவோ இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த மாதிரி இவ்வளோ நாடகம் நடிச்சிட்ருக்காங்களே, இவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாது, இவங்களை பனிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு.
ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. கன் வந்து ஷூட் பண்ணிட்டே அவளுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே அவள் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இவங்களை எப்படி நான் வந்து சும்மா விடுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி தூங்கிட்டாங்க, என்னன்னு தெரியல, ரொம்பவே வந்துட்டு கவலையாக இருந்தாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக போனால் இவங்க வந்து ரொம்ப பயந்து போயிட்டு ஒரு மாதிரி வந்து புலம்பிகிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. என்னாச்சு உனக்கு, நீ எதை பற்றி கவலைப்படாத, எப்பயுமே நான் உனக்கு துணை இருப்பேன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு அங்கிள் என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு தூக்கத்திலே புலம்புனதுமே நம்ம ஹீரோ பேசாமல் அவளை அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவள் எந்திரிச்சு வரும்போது எங்கே அவரை காணுமே அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவர் ஆல்ரெடி வந்து கிளம்பி போயிட்டாருமா கம்பெனிக்கு, முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போ அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து சாப்பாடெலாம் எடுத்து அவளுக்காக மூஞ்சி எல்லாமே அங்கே வந்துட்டு அனுப்பி விடுறா. அதெல்லாமே அவனுக்கு அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போனதும் என்னாச்சு இவருக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலையா, மீட்டிங்கை போய் கேன்சல் பண்ணிட்டு போகிறாரேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இங்கே பாரு அவள் என்ன மாதிரி வந்துட்டு எனக்கு அனுப்பி விட்ருக்கானு அப்படின்னா அவளுக்குமே எம்எல்ஏ லவ் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ற சைட் அவன் ஹாப்பியாகிட்டு கேட்கும்போது இவர் இன்னும் இந்த பழைய காலத்தில் இருந்துட்டுருக்காரு, இது சும்மா நார்மலாக வந்துட்டு அனுப்புவாங்க, ஆனால் இதை போய் நான் சொன்னேன்னா எனக்கு வந்துட்டு சேலரியை கட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்ற சைட் அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. சரி ஓகே நம்ம போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆமாம் பாஸ் அவங்களுமே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் உனக்கு இந்த மாதம் நான் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. எனக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னோட கசினுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கணும் வெட்டிங்காக, ப்ளீஸ் நீ என் கூட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணி அப்படின்ற சைட் அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸையுமே பார்க்குறதுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அங்கே 2 பேர் வந்துட்டு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட மைண்டில் நானும் அவர் வந்து வெட்டிங் பண்ணிக்கிட்டோன்னா எந்த மாதிரி அவர் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சிக்கா. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் இதை போய் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போகும்போது வேற ஒரு ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதை அவள் பார்த்துட்ருக்கப்ப அங்கே ஷென் அப்புறம் அவங்க சிஸ்டருமே வந்துடுறாங்க. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கா, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் இன்சல்ட் பண்ணா. ஷென் கூட தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லேடி அவளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டு எல்லா சொத்தையும் பறிச்சுட்டு அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க போல். அப்போ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே வந்துட்டு தப்பாக அவளை பற்றி சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு அவனுக்குமே கோவம் ஆயிடுச்சு. இவ தான் என்கேஜ்மெண்ட்டை வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு போய் உள்ளே விட்டீங்க, உங்களுக்குலாம் பே பண்ணுறது கூட காசு இருக்குமோ என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி போனதுமே அந்த லேடி நம்ம ஹீரோயின் அங்கே தப்பாக ஒரு பார்வை அப்படியே வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றதாவ சொல்கிறா. சரி ஓகே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன காசு இருக்க போகுது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட்டெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க, மரியாதையோடு இங்கேருந்து போங்கன்னு சொன்னதும் கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரியா நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, இது வந்து கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற செட்டு கொடுத்ததுமே அங்கே கார்டை வந்துட்டு போட்டு பார்த்தா காசு ஏகப்பட்டது இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பிறகு அங்கே ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருமே வந்துடுறா. எனக்கும் அவனுக்குமே வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, கண்டிப்பாக நீ வரணும், இந்த மேரேஜில் வந்து கலந்துக்கிட்டேன்னா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து நல்ல சாப்பாடாச்சும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இன்னுமே தெரியாமல் அவள் பாட்டு அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. ஓசியில் வாங்கிக்கிட்டு சுற்றுற உனக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பேசான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே அவளாவே கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு என்னை இவ தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே அந்த ஷென் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஏன் நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டதும் அவங்க ஃப்ரெண்டு அவள் வந்து போய் சொன்னால் நீ உடனே நம்பிடுவியா, அவளாம் ஒன்றும் பண்ண கிடையாது அப்படின்றது சொன்னதும் ஆனால் அங்கே அந்த ஒர்க்கர் லேடியுமே ஆமாம்மா இவங்க தான் தள்ளி விட்டாங்க நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கே வேணும்னே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்துடுறாங்க. என்னாச்சு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் இவ வேணும்னு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு அவள் போய் சொல்கிறா. ஆமாம் நான் பார்த்தேன் இவ தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பழைய போட்டதுமே என்ன நீ உன் கண்ணால் பார்த்தியான்னு சொன்னதுமே வாயை மூடிட்டு பேசாமரு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் இவ ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட எவிடன்ஸுமே இருக்குது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதுமே எங்கே காமி பார்ப்போம்னு சொன்னதும் அங்கே பார்த்தா கேமரா வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு போல். அதை எடுத்து காமிச்சதுமே இவ்வளவே கீழே விழுந்திருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அந்த ஷென் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா என்கிட்ட நீ போய் சொன்னியா அப்படின்ற செட் அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவங்க சாரி சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க. இந்த கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ணணுன்ற விதமே தெரிய மாட்டுது, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே உருப்படாதுன்னு சொன்னதும் நான் இவங்களை கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டு சாரி சொல்கிறாங்க. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே வேலை
கிடையாது, வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு வேலையை விட்டுமே தூக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த டாப்பே என்னோடது தான் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. ஆமாம், நான் வந்துட்டு தெரியாமல் என்னோட ஐடென்டிஃபைவை வந்து மறைச்சி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், கூடி சீக்கிரம் இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவேன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு, நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே போயிட்டாங்க என்னை விட்டுட்டு, ஆனால் வந்துட்டு என்னோட சொத்தை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இவங்க என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி இங்கே வந்து ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப அழுததுமே அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, அங்கிள் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு இவ்வளோ கவலையாக இருந்தால் நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கணும், எதுக்காக நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க தனியாக உட்காந்து அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே வந்து சமாதானப்படுத்துகிறான். சரி, நான் வந்துட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் வான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு அங்கே ஃபயர் வுட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவளுங்க ரொம்ப சந்தோஷமாகிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஹாப்பியாக இருக்குல்ல, நீ எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது, யாரை பற்றியுமே ஃபீல் பண்ணக்கூடாது, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். ஃபஸ்ட் டைம் நான் இங்கே உன்னை பார்த்தேன், அப்போருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளை அவன் இங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே நீங்கள் இப்படிலாம் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்களேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் ஏன் அங்கிள் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி, அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே அந்த ஷென் வந்துடுறான். நீ தான் வேணும்னே அவளை இந்த மாதிரி புள்ளி பண்ணியிருக்கேல, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசுனதோ, ஏன்னா அவள் வந்து போய் சொன்னதை வந்து கேட்டுட்டு வந்து இங்கே மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, தேவையில்லாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, மரியாதையோட இங்கேருந்து போயிரு, அவளை வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் வந்து பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி அவள் இங்கே வரப்போகிறான்னு சொல்லிட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு என் நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே ஆனால் அவன் வந்துட்டு தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்னை வந்து அடையணுன்றதுக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இறங்கி வர்றான். அவனுங்க பார்த்துட்டு இவன் அங்கிள் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, ஒழுங்காக வந்துட்டு ஸ்கூல் போகிற பிள்ளைய வந்து தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கியா, மரியாதையோடு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற சொன்னதும் அவன் வந்துட்டு அங்கே சாரி சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவன் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவங்க அப்பா என்னோட கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர் தான், அதனால தான் எனக்கு தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலேயே வந்துட்டு நீங்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரே ஆம்பளை அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. என்னாச்சு அங்கிள் அப்படின்ற சொன்னதும் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு இப்போ பேசாமல் வந்துட்டு கிளம்பி உள்ள ஸ்கூலுக்குள்ளே போ, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற சொன்னதும் அவன் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே ஹாப்பியாகிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த ஷென்ட் அவங்க அப்பா இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆகணும், நீ எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சூப்பராக கொடுக்கணும்னு சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு யார் வந்துட்டு ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க ப்ராஜெக்ட் பிடிச்சா அவங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்கும்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க அப்பா அவனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. அவன் தன்னோட ப்ராஜெக்ட் அவங்க வந்துட்டு வீடியோ போட்டதுமே பார்த்தா அவன் ஏறர் கூட பொண்ணு கூட வந்து ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஏன்னா இதான் இவனோட ப்ராஜெக்ட் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவனோட ஃபியான்ஸை பார்த்தா இவனோட நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட வேலை தான் போல், நம்ம ஹீரோயினை இவன் தொல்லை பண்ணான்ல அதை பனிஷ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கோவப்பட்டு எதுக்காக வந்துட்டு இப்படி என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க, உன்னால் நான் அசிங்கப்படுறதான்னு சொன்னதும் அவன் ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு பேசினதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. உன்னால் என் மானமே போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அவன் வெளியே போயிட்டு இருந்தான். ஆல்ரெடி அவங்க சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்னோட வீடியோ எல்லாமே வைரல் ஆயிருச்சு, நீ வந்து என் பின்னாடி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயுமே இப்படி சண்டையெல்லாம் போனதும் அதை எல்லாமே வீடியோ எடுத்து அதை வைரல் ஆக்கி விட்டுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவகிட்ட இங்கே பார்த்தியா அவங்க 2 பேர் நிலைமைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிச்சதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுச்சு. பாட்டு இந்த லேஸ் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறான். இனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது வேமா அந்த ஃபுட்டெல்லாம் அவன் வந்து மறைச்சதுமே நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சாப்பிட்டா உடம்புக்கு டேஞ்சர் நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொன்னதும் அங்கிள் நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ப்ளீஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இதை சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே வம்பு பண்ணி சாப்பிட வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்துடுறாங்க. ஐதேங்க அவங்க பொண்ணோட சேர்ந்து அவர் ஹாப்பியாக இருக்காரு போல் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் அவங்க டாட்டரோட சேர்ந்து அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு, அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் இந்த விஷயம் மட்டும் அவர் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோமே உன்னை வேலையை விட்டு தூக்கி விட்டுருவாரு, மரியாதையோட பேசாமல் வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
ஹீரோயின் திரும்ப திரும்ப அவனை வம்பு பண்ணி அங்கே சாப்பிட வைக்கும்போது நம்ம ஹீரோயினோட கையெல்லாம் மேலே படுறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்னஸாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கிள் என்னாச்சு, உங்கள் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி மாறுது, கார் எல்லாமே வந்துட்டு ரெட் கலரில் மாறிட்டுருக்குன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் ஒரு மேன், இப்படி என்னை கண்ட இடத்துல டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவள் கேட்காம தட்டுவதுமே வேகமாக பக்கத்தில் பிடிச்சி அவன் இழுத்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவள் சாரி கேட்குறா. இதுக்கப்புறம் நான் சொல்கிற பேச்சை கேட்டு நட, ஓ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணாத அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். ஹீரோயின் வீட்டில் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னோட ஸ்டெப் மதர் என்னன்னு தெரியல, ரொம்ப பாசமாயிட்டு என்ன டின்னருக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும், நீ கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பாக உங்க கூட வரேன்னு சொன்னதுமே, இல்லை பரவாயில்ல, என்னோட சிஸ்டர் வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு எதிராக வேலை பண்ணியிருப்பா, நானே போகிறேன், அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்ணி விட்றேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டரை பார்த்தா அவங்க அம்மாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அம்மா என் லைஃபே இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, நீ ஃபஸ்ட்டு ஷென் எப்படியாச்சும் பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு, அவன் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் தெரியுமா, அவன் கூட யாருமே கிடையாது. ஸோ வந்துட்டு உன்னோட லைஃப் சேஃப்டியாக இருக்கும், நான் வந்துட்டு அவளை பார்த்துக்கிறேன், அவளை ஒரு வழி பண்ணால் மட்டும் விட மாட்டேன். வயசான கிழமையும் பொண்ணு கேட்குறான், அவனுக்கு அவளை பிடிச்சி கட்டி வச்சுட்டோன்னா அவனுக்கு வந்து டவுரியாக நிறைய காசு கொடுப்பான், நம்ம லைஃபுமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அவங்க தாத்தா வந்து நல்லாளுன்னு பார்த்தா அந்த ஆள் இதை விட மோசமாக இருக்கான், எதுக்காக அவ்வளோ லேட்டாக வந்திருக்கா, வந்தவங்களுக்கு நீ மரியாதையாக வந்துட்டு நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த லூன்ற பர்சன் அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலே வந்துட்டு பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், அம்மா இங்கே பாருங்கள் இவன் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே, இவ்வளோ தான் நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்ற சட்டங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப வந்துட்டு பெரிய பணக்காரரு, உன்னோட லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், அவ்வளோ தூரத்துக்கு ஏன் நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, அப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து லைஃப் செட்டில் ஆகணும்னா உங்கள் பொண்ணை பிடிச்சி கட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆளுக்கு வந்து என்னோட அப்பாவோட வயசு இருக்கும், இந்த ஆளை போய் நான் மேரேஜ் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க தாத்தாவுமே ஜால்ரா அடிச்சுட்டு பேசினதும், நீங்கள் வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஸ்டெப் மதரை பார்த்து, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், பேசாமல் வந்துட்டு நீங்களே சிங்கிளாக தான் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு பேசாமல் இந்த ஆளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற வேண்டியதானேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எவ்வளோ தைரியம் நம்மளை இன்சல்ட் பண்ணுறா பாருங்க அப்படின்றத சொன்னதும், உங்கள் தாத்தா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஹீரோயினை பேசினதுமே, நீங்கள் எனக்குமே தாத்தா தானே, வெக்கமே இல்லாமல் இந்த லேடியோட பேச்சை கேட்டுட்டு என் கூட வந்துட்டு இல்லாமல் அவங்க பக்கம் பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் உங்களை மட்டும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அந்த லூ வந்து தன்னோட வந்து பணக்காரத்தனத்தை காமிக்கிறாராமா, கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை காமிச்சிட்டு, இது எவ்வளோ தெரியுமா, இது எல்லாமே உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு சீனை போட்டுட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா, நான் வந்துட்டு இப்போ என்ன உனக்கு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் நெக்லஸ் அங்கே கொண்டு வர சொல்லா. அதை பார்த்தா ஒரு 100 மில்லியன் இருக்கும் போல், அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு, இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்குன்னு சொன்னதும், இது ஒன்றும் ஃபேக் கிடையாது, உன் கையில் நீ போட்டுட்டு ஆட்டிட்டு சுற்றுற பார்த்தியா, இதுதான் ஃபேக், நீ வந்துட்டு பணக்காரன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. மேரேஜ் எல்லாம் உன்னை பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்கேருந்து போனதுமே அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்காக வர வச்சிங்களான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதும், அவங்க ஸ்டெப் மதர் ப்ளீஸ் நீங்கள் கோவிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எப்படியாச்சும் அவளை வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவோம், நீங்கள் எந்த கவலையுமே படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் இன்றைக்கி நைட்டு வந்து உங்கள்கிட்ட அவளை அனுப்பி வச்சுருவோம், நீங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணிடுங்க அவள் கூட சேர்ந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே நிறைய வந்துட்டு காசு உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோயினுக்கு மெடிசனை கொடுத்து மயக்கம் வைக்கலான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. பார்த்தா அவ்வளவே அங்கே யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த ஆளோட ரூமில் பார்த்தா ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து உள்ளே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகும்போது, வெளியே இந்த லேடி இன்றைக்கி உள்ள வசமாக மாட்டிக்கிட்ட, கண்டிப்பாக உனக்கு வந்து இன்றைக்கி நடக்க போகிறதே வேறு மாதிரி இருக்கும், நான் செட்டில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள சவுண்டு கேட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடி உள்ளே போய் பார்த்தா அவங்க பொண்ணுகிட்ட இந்த ஆள் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாரு. அடப்பாவி நீ என் பொண்ணவே வாழ்க்கையை அழைக்க பார்க்கவே அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஆல்ரெடி இவ தான் என்னோட பெட்டில் இருந்தா, நீ என்ன அந்த பொண்ணை எனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓன் பொண்ணவே அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து கோவப்பட்டு சண்டை வந்துச்சு. இந்த ஷென் அங்கே வந்து அன்னைக்கு என்னமோ நான் சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ இவன் கூட உனக்கு என்ன வேலை, நீ வந்துட்டு சரியான ஃப்ராடாக இருக்கேன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அவன் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு மரியாதையோட போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவங்க ரெண்டு பேர்த்துமே மாற்றி மாற்றி அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஒன்னால தான் என் பொழப்பு கெட்டு போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின், ஏன்னா உங்கள் வந்துட்டு வருங்கால மருமகன் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானா, அடுத்தவங்க வீட்டு பொண்ணை கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை தான் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, பிஸ்னஸ் மீட்டிங்காக போலையான்னு சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தாங்க, நான் வந்துட்டு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு அவள் சொல்லிட்டேக்கா.
இருக்கா. இப்போ எம்ப்ளாயி அங்கே வந்துடுறாங்க. மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என் அசிஸ்டன்ட் போய் அந்த வேலை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவர் மீட்டிங்கே போகல, அவனை தான் அனுப்பி விட்ருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எங்கே போயிட்டு இருந்தா இவளுமே பின்னாடியே போகிறா. இடிச்சுக்கிட்டதுமே என்னாச்சு ஏன் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் என் கையை பிடிச்சிட்டு வான்னு சொன்னதும் நான் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னதுமே நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து காருக்குமே போயிடுறாங்க. அப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் வந்துட்டு அங்கே பார்த்துட்டே இருக்கா. எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிடுது. வேகமாக ஃபோனை பிடிங்கி பார்த்துட்டு ஏன்னா இவனை நீ டேட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, இவர் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு சூப்பர் ஸ்டார், நான் வந்துட்டு இவரை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கேன் வீடியோஸ் எல்லாம், ஆனால் இப்போ வரைக்கும் நேரடியாகவே பார்த்ததில்லன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளுன்னு சொன்னீங்கன்னு கேட்டதும் ஆமாம் நீங்கள் ஹேண்ட்ஸமானவர் தான், ஆனால் வந்துட்டு இவர் ரொம்ப வந்து யங்கஸ்டான பாய், ரொம்பவே சூப்பரான ஆக்டர் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டே இவர் கோவமாயிட்டு போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பேசும்போது இல்லை அவர் இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி சொல்கிறாங்க. பிறகு வீட்டுக்கு அவங்க சாப்பிட வரும்போது நம்ம ஹீரோ சேரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து போடுறான், பக்கத்தில் உட்காரட்டோன்னு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்றது வாசி கொஞ்சம் வந்து கேப் விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விலகி போய் உட்காந்துக்கிறா. அவன் இருமி பார்க்குறான், என்னென்னமோ பண்ணுறான், பட் அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டா. கிளாஸை வேற உடச்சி விட்டு பார்க்குறான், அப்பயுமே அவள் என்னன்னு கேட்க மாட்டா. அங்கே ரொம்பவே அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கேருந்து போனதுமே அங்கே மெய்ட் வந்துடுறாங்க. என்னாச்சு என்ன ப்ராப்ளமாக 2 பேத்துக்கு நடுவில்னு சொன்னதும் இல்லை அவர் பிஹேவியர்லாம் என்னன்னு தெரியல, வியர்டாக இருக்குது, அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார், ரொம்ப ஒர்க்லானான்னு சொன்னதும் ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலம்மா, ஏன்னா ஒர்க்னால வந்துட்டு இத்தனை நாளாக பார்க்காத வந்து ஸ்ட்ரெஸ் இப்போ என்ன வரப்போகுது, வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க. என்னாச்சு ஏன் அவங்க திடீர்னு வந்துருச்சேன்னு கேட்டதும் ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்க்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேது அப்படின்றத சைட்டு அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கான். சரி ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை நீ போய் லவ் பண்ணுறேன்னு சொன்னியா இல்லையான்னு கேட்டதும் இல்லை அந்த பொண்ணை என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு அது நல்லாவே தெரியும், இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமிச்சதுமே அந்த ஈமுஞ்செல்லாம் காமிக்கிறான். அடப்பாவி இது நார்மலாக எல்லாருக்குமே அனுப்புறது தான், இதை பார்த்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசு அப்படின்றதாவே சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஹீரோயினை வந்து மீட் பண்ணிவிட்டு அவன் நல்லா தூங்கிச்சேக்கா, நான் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ருக்கேன்னு எனக்கே புரியுது, நான் வந்து ஏஜில் கூடனவேன், ஆனால் நீ வந்துட்டு சின்ன பொண்ணு அப்படின்னு யங்கஸ்ட்டு பாய பிடிக்கிறது சகஜம் தானே, ஆனால் நீ என்ன பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என் பாட்டு அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படின்ற சொன்னதும் ப்ளீஸ் என்னை வந்துட்டு இக்னோர் பண்ணாத, நான் வந்துட்டு உன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே அங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொன்னதும் இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் தனியாக போய் தூங்க முடியாது, ப்ளீஸ் என்னை வந்துட்டு உன் கூடவே வச்சுக்கோயேன் அப்படின்றத சொன்னதுமே என்னது பயமாக இருக்கா, அவங்கள இது முன்னாடி நான் வந்து பார்த்ததே இல்லையே இப்படிலான்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டேக்கா. அப்போங்க மின்னெல்லாம் விட்டதுமே சரி ஓகே நீங்கள் பேசாமல் இங்கேவே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க படுக்க வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு பாரு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸ்டே எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ஹீரோவை காணோம். அவள் கீழே போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவனோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டு அப்படியே சிரிச்சுட்டே அவள் போய் அங்கே சாப்பிட்றதுக்காக போனதுமே நம்ம ஹீரோ அவகிட்ட அங்கே சாரி சொல்கிறான், நேற்று நைட்டு வந்து தேவையில்லாமல் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேலன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி வந்துட்டு பயமாக இருந்துச்சுன்னா என்ன வந்துட்டு எலி போட்டு என் கூட இருந்துக்கோங்கன்னு சொன்னதுமே மெய்டுக்கு ஷாக்காக இருக்குது, என்னது இவருக்கு வந்துட்டு பயமாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கிளம்பி பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது சில ரவுடிங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க. புரிஞ்சுக்குது அவங்க சிஸ்டரோட வேலை தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன தைரியம் தான் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணதுமே அவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருமா தாயே எங்களை விட்டுரு அப்படின்ற சொன்னதும் உங்களை யார் இந்த மாதிரி பண்ணி அனுப்பி விட்டாங்களோ அவங்கக்கிட்டவே நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்றா. ஹீரோயினோட கையில் வந்துட்டு சில அடியுமே பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவளை பார்த்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு எந்த வேலைக்குமே லாய்க்கலன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து விரட்டி விடுறா. பிறகு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நான் வந்துட்டு உங்களுக்காக டாய் வாங்க போகலான்னு தான் நினச்சேன், ஏன்னா வந்துட்டு அந்த டாயை வச்சு நீங்கள் பயப்படாது கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே கேவலமாக போயிடுது. அங்கே வந்து மெய்ட் வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் என் வீட்டுக்கு என் ரூமுக்கு வந்துடலான்னு சொன்னதும் நைட் போல் அவன் அதேமாதிரி அங்கே வந்ததுமே அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீ தானே சொன்ன பயமாக இருந்தால் இங்கே வா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான்.
நம்ம ஹீரோயின் நான் சும்மா வந்துட்டு ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கீழே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போனதுமே ஆனால் அங்கே மின்னல் வெட்ட ஆரம்பிச்சதுமே அவன் ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறான். அங்கிள் நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, பேசாமல் இங்கே வந்து படுத்துக்கோங்க அப்படின்றா சொல்லிட்டு அவனை அங்கே தட்டி கொடுத்துட்டே பார்த்தா இவ கடைசியில் தூங்கி எழுறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் நீ இல்லாத லைஃப் எப்படி நான் வந்து வாழ போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவனுமே கூட சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அவள் கையில் வந்துட்டு மார்னிங் பார்க்கும்போது அவள் கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு கையில் வந்து மெடிசன்லாம் போட்டு விழுறான். எப்படி இதாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதும் எல்லாம் என் சிஸ்டர் வேலை தான் சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. எந்த விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி அவள் வந்து அளவுக்கு அதிகமாக ஓவராக போயிட்டுருக்கா, கண்டிப்பாக அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அவங்க உள்ளே வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அவனை சுத்தமாக கண்டுக்காமல் அவள் பாட்டு அங்கே வந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்கவும் ஹீரோ வந்து பேசி பார்த்தாலுமே பதில் பேச மாட்டா. என்ன மாஸ்டர் உங்களை இக்னோர் பண்ணுறாங்களான்னு சொன்னதும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு அவன் உள்ள அங்கே கட் பண்ணுற மாதிரி காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவன் கை விரலை கட் பண்ணிக்கிட்டதும் இவ பதறி போயிட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் பார்த்து வேலை பார்க்க மாட்டீங்களா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நானே வந்துட்டு இப்போ உங்களுக்காக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ தண்ணி எல்லாமே சூடாயிருச்சு, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு குளிங்கன்னு சொன்னதுமே நான் எப்படி வந்துட்டு இந்த கையை வச்சுட்டு ஷார்ட் பட்டனை கழட்ட முடியும், ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் அவள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. பட் அங்கே வந்து பேண்ட் வந்ததுமே அவளுக்கு அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அவளுக்கு ரொம்ப அவங்க வந்து நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. வேமாவை வந்துட்டு அங்கிள் இதை என்னால் முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது ஸ்லிப்பாகி விழுந்ததில் 2 பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு போனதுமே என்னாச்சு, ஏன் என்னை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு ஓடிட்டுருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கட்டை நல்லா கட்டி விடு, இல்லைன்னா எப்படி என்னால் போய் குளிக்க முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டையுமே கட்டி விட்டுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ அந்த இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நைட் போல் உங்கள் ஃப்ரெண்டு திரும்ப மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நீ என்ன இன்றைக்காச்சும் அந்த பொண்ணுகிட்ட உன்னோட லவ்வை சொன்னையா இல்லையான்னு கேட்டதுமே லவ்வை வந்து எப்படி கன்ஃபர்ன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டுதுப்பா, நீ ஏதாச்சும் ஐடியா கொடுன்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு என்ன பிடிக்குமோ அதெல்லாமே நீ வாங்கி கொடுன்னு சொன்னதும் ஆல்ரெடி ஏகப்பட்ட வந்துட்டு நகைகள் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவள் பேரில் எழுதி அவளை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டுது அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நீ வேறு விதமாக தான் ஹேண்டில் பண்ணணும், பேசாமல் லெட்ரு இந்த மாதிரி எழுதி கொடுத்துறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த சுற்று மாதிரி. அதை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நான் உங்ககிட்ட சைன் பண்ணுங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நான் வேலை பார்த்துட்டு இருக்குது உனக்கு என்ன தெரியலையா, முதல் நீ கிளம்பு அப்படின்ற சைட்டு அவன் அங்கே இருந்து விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் அங்கே மெய்டிட்ட போயிட்டு அவர் என்னென்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காரு பாரு அப்படின்றத சைட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் எங்கே அவர் அப்படின்றத கேட்டதும் அவர் வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாருமா, போய் நீ பாரு அப்படின்ற சொல்லும்போது இவர் ரெடி பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே வேமா வந்துட்டு அதை மறைச்சி வச்சுட்டு ப்ளீஸ் என்னை கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிக்க முடியுமா இப்படியே இருன்னு சொன்னதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் போலன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நைட் அங்கே நம்ம ஹீரோயினை தூங்க வச்சுட்டு அவன் திரும்ப போய் அங்கே ஒர்க்லாம் பண்ணும்போது நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் கைப்புறம் பாருங்கள் எப்படி அடிபட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மெய்ட் வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்குது ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பிறகு இதை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறா, உனக்காக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி அனுப்பி விட்ருக்கேன் பாரு அப்படின்ற செட்டு கொடுக்கும்போது பார்த்தா ரொம்ப ரிவலிங்கான ஒரு நைட் ட்ரெஸ்ஸாக இருக்குது. அடிப்பாவி ஏன் இப்படி அனுப்பிவிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இது என்ன வந்துட்டு உனக்காக வந்திருக்குன்னு சொல்லி கேட்டதும் அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவகிட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு என்கிட்ட நீ காமிக்கணும்னு நினச்சேன்னா நீ போட்டுட்டு வரலாம், அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அது தப்பாக என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அனுப்பி வச்சுட்டா, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் போங்க வெளியேன்னு சொல்லிடுறா. ஐயோ என் மானமே போச்சு, இப்படி வந்துட்டு அவர் தப்பாக என்னை புரிஞ்சிட்ருப்பாரு, நான் என்ன பண்ண போகிறேன், அவர் எதுக்காக என் பக்கத்தில் இப்படி க்ளோஸ் ஆகிட்டுருக்காரு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேது அப்படின்ற சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் மெய்ட் வந்து சாப்பிட கூப்பிட்டாலும் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நைட்டை நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருந்தா ஹீரோயின் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. இவ திடீர்னு பிடிச்சி அவனை கிஸ் பண்ணிட்டு நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எங்கே அவர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார் போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு எரி போட்டதுமே அவளுங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட கனவு தான் போல, ஏன்னாச்சு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஏன் இப்படிலாம் இருக்குது, மூக்கு ஏன் ரத்தம் வருதுன்னு சொன்னதும் ஐயோ எனக்கு என்னதான் ஆய் தொலையுதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வேமாவே அங்கே போயிட்டுருக்கான். அவனுக்கு ஹீரோயினை பார்க்கவே முடியல. சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிடாம போனதும் என்ன ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் நீங்கள் வந்துட்டு அவரோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காட்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு இப்போ என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்துட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுன்னு சொன்னதும் நைட்டு என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொன்னதுமே பார்த்து அங்கே பாக் தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறா. வாப்பா அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், உனக்கு எல்லாம் கிளியர் ஆயிரும்னு சொல்லும்போது அங்கே ஏகப்பட்ட மேல் மாடல்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே அப்ரோச்சுமே பண்ணுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ எங்கே அவளை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் ஒருவேளை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவள் வந்து மேல் மாடலை மீட் பண்ண போயிட்டாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் வராமல் எந்திரிச்சு போன்னு சொன்னதும் அவளுக்கு எனக்கு செட் ஆயிடுச்சு. நீ தேவையில்லாமல் வந்துட்டு என் பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இவனை அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அங்கிள்னு சொன்னதுமே அவன் வம்பு பண்ணி அவளை அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு போனதுமே அங்கே இருக்கவங்களுக்குமே ரொம்ப பயமாயிருது. ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமில் போய் விட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு சாரி சொல்கிறா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் அப்படிலாம் நினச்சி அங்கே போகலன்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்பட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு டையை கழட்டி அவள் கையையுமே கட்டி வச்சுட்டு என் பக்கத்தில் வந்துட்டு உனக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் இப்படி மற்றவங்க பக்கத்தில் போகிறதுக்கு உனக்கு விருப்பமா, உனக்கு என்ன வந்துட்டு மேல் தான் வேணும்னா என் பக்கத்தில் வந்திருக்க வேண்டானேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்ச என் பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. ப்ளீஸ் என்னை இப்படிலாம் நீங்கள் ஹார்ம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அப்போ தான் சுயநினைவே வருது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி நான் பாட்டு இந்த மாதிரி கோவத்தில் பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். கீழே மேரிட்ட வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ 20 வயசு தான் ஆகுது, நான் தான் புரிஞ்சுக்கணும், நான் தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு மீட் பண்ணிவிட்டு உண்மையிலே உன்னோட அங்கிள் வந்து ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்காருப்பா, நான் கூட ஏதோ ஒரு பற்றி நினச்சிக்கிட்டே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தன்னோட லவ்வை வந்துட்டு ஏன் அவள் புரிஞ்சுக்க மாட்டா, உண்மையிலே வந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒரு நாவல் படிச்சுட்ருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து அங்கே எல்லாத்தையுமே கொண்டு வரவுமே பாஸ் சைன் பண்ணுங்க அப்படின்ற சொல்கிறாரு. நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ வந்துட்டு சொல்லு, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு தன்னோட ஃபீலிங்ஸே புரிய மாட்டேது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கிளியர்னஸ் கொடுக்கணும், நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அதை பேசி பாருங்கள், வந்து உடம்பு முடியாத மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க கேர் பண்ணுறாங்களான்னு பாருங்கன்னு சொன்னதும் ஹீரோ வேணுனே வந்துட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் குடிச்சிட்டு அங்கே காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு என்ன உடம்பு முடியலையான்னு சொன்னதும் ஆமாம் ப்ளீஸ் என்னை வந்துட்டு கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஷோல்டரில் படுத்துட்டு அவகிட்ட அவன் வந்து க்ளோஸாக பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. என்ன இப்போ சின்ன பிள்ளை மாதிரி இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுச்சேக்கா. ஹீரோயின் உங்களுக்காக சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே காட்ஸ் வந்துட்டு அங்கே வந்து ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோக்கு எதுவுமே வந்துட்டு நடக்க மாட்டேது, உள்டாவாக போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த சாப்பாடை நான் உங்களுக்காக தான் சமைச்சிருக்கேன், ஆனால் சாப்பிடாதீங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னதும் நீ ஃபஸ்ட் டைம் வந்து சமைச்சிருக்க அதை எப்படி சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வந்து வம்பு பண்ணி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இந்த ஃப்ரூட்ஸை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேமா இவன் வாயில் வந்து எடுத்ததுமே அங்கே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போ உங்கள் சிஸ்டர் கால் பண்ணி நீ மிஸ்டர் ஷூ கூட இருக்குன்றது எங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிடுச்சு, நீ இப்போ உடனே வந்து எங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நீ வந்துட்டு இப்போ ரொம்ப பணக்காரி ஆகிட்டேன்னா நாங்கள் சும்மா விட்டுறோமா, நீங்களுக்கு காசு கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, உன்னோட பேரண்ட்ஸை வந்துட்டு நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணேன், உன்னோட அம்மாவையும் அப்பாவையுமேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அவள் வந்துட்டு எதுவுமே பேசலான்னா ரெக்கார்டு எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டு நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நைட்டு நம்ம ஹீரோ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சு நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு நல்லா போடுங்க அப்படின்றத சொல்லும் போது ஹீரோக்கு புரிஞ்சுக்குது இவ அட்ராக்ட் ஆகுறான்னு, உனக்கு அப்படி வந்துட்டு கஷ்டமாக இருந்தால் நீயே வந்து போட்டு விடேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போட்டுட்டு இருக்கும்போது உனக்கு என்ன இப்படி வந்து என்னை டச் பண்ணணும்னு ஆசையாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கிள் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது பிடிச்சி இழுத்ததுமே கிஸ் ஆயிடுது. உனக்கு வந்துட்டு இப்படி கிஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாகவே கேட்டால் நானே கொடுப்பேனே, இப்படி வந்து சும்மா வந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச என் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயினுமே இந்த
இந்த டைம் எதுவுமே சொல்லலை. அவளுமே கிஸ் பண்ணதும் ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்மளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனலாக என்னோட லவ் வந்து உனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு வந்துட்டு இதுக்காக எவ்வளோ நாள் வந்துட்டு காத்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப காயமாக தெரியுது, நான் வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு வரேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் அங்கிள் அப்படின்றத சொல்கிறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவளுக்காக அவங்க வந்துட்டு போட்டு விட்டுருக்கான். அப்போ மெய்ட் சொல்கிறாங்க அவங்க வீட்டிலேருந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டதுமே என்னோட பேத்தி உங்கள் வீட்டில் தான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, இத்தனை நாளாக நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோ அந்த பொண்ணை நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஃபைனலாக இவருக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சா என்ன லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன வந்து புதுசாக உங்களுக்கு இவ்வளோ அக்கறை எம்மையில் இத்தனை நாள் நான் உயிரோடு இருந்தேனா இல்லைனா கூட தெரியலையே, இப்போ என்ன புதுசாக வந்துட்டு பாசம் பொங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நீ வந்துட்டு ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, வீட்டுக்கு வான்னு சொன்னதும் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத, நீ தான் என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே போட்டு காமிச்சதுமே அவ்வளோதான் அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன தைரியம் தான் நீ என் பிள்ளையவே கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த லேடி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தி வச்சு குத்த வரும்போது அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையுமே போட சொல்லிடுறான். அவர் வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருமா நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவன் வந்துட்டு எப்படி இந்த கிழவன் கூட வந்து மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தது அவங்க வீட்டை விட்டு அடித்து விரட்டும் போது கூட சேர்ந்து இருந்தாலும் தானே ஜாலர் அடித்தார், அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நீங்கள் எப்பயுமே எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் கிளம்புங்க, உங்களை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோ நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி அந்தாலையுமே வெளியேற்றி விட்டான். அப்புறம் ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டாங்க ஹக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃபைனலாக இப்போயாச்சும் நீங்கள் சொன்னீங்களே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே போய் கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி அன்றைக்கி நைட்டே நீங்கள் என் கூட வந்துட்டு ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணீங்க, நீங்களாம் வந்துட்டு புரிஞ்சுக்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியலேன்னு சொன்னதும் இவ வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே மெய்டிட்ட கேட்டதுமே அவள் உண்மையை தான் சொல்கிறா, இது 2 பேருக்குள்ளேயுமே நடந்துருச்சு, இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியும்னு சொன்னதுமே அவள் இப்போ என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே ஓடிட்டு இருக்கான். அப்போ அங்கே மெய்டும் அங்கே அந்த கார்டுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஃபைனலாக இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.